Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இது வந்து ஒரு பட்டு சாரியில வந்த blouse. இதுதான் border side. ரொம்ப beautiful cloth, but வீடியோல அந்த அளவுக்கு தெரியல. இது blouse piece வந்து 1 meter, lining 1 meter எடுத்து வச்சிருக்கேன். First body part ரெடி பண்ணிக்கலாம். பேக்குக்கு 2 piece எடுத்து வச்சிருக்கேன். இது front part. So இது வந்து fold பண்ணி வச்சிருக்கேன். So இது வந்து இந்த பக்கம் நம்ம zip attach பண்றோம், அதனால 1 inch எக்ஸ்ட்ரா எடுத்துர்க்கேன். இது வந்து ரீசன்ட்டா வந்த பென் மார்க்கர், நான் வந்து சரவணா ஸ்டோர்ல வாங்குனேன். இதோட குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லாவே இல்ல. So ஒரு 3/4 இன்ச்ல இருந்து 1 inch வரைக்கும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். பாடிக்கு எனக்கு வந்து 8 inch இருந்தா போதும். So நான் வந்து 9 inch எடுத்துர்க்கேன். மேலேயும் கீழேயும் 1/2 inchக்கு லைன் மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்காக. Full shoulder அளவு 9 inch. So அதுல பாதி 4.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். அதே அளவு ஆர்ம் ஹோலுக்கும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இது அப்படியே பாக்ஸ் மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். இங்கேயும் 4.5 inch மார்க் பண்ணி லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அளவு 1.25 inch மார்க் பண்ணிக்கிறேன். நெக் டெப்த் வந்து 2.5 inch. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே 2.5 inch தான் மார்க் பண்ண போறேன். ஷோல்டர் ஸ்லோப்பை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 inchக்கு. செஸ்ட் அளவு 6 inch, இங்க 5.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். இங்க கீழே வந்து ஒரு 1/2 inchக்கு அப்படியே வந்து ஸ்லாண்டிங்கா லைன் டிரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் ஹோல் லைன் மார்க் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைன்றதுனால லைட்டா ஷேப் எடுத்தா போதும். அண்ட் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். பிளவுஸோட மேல் பக்கமா இந்த பாடி பார்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த பேக் பீஸை போடும்போது ஒன்று எதிர பார்த்த மாதிரி இருக்கணும். லைக் இந்த ஜிப் அட்டாச் பண்ணுற பீஸ் ஒன்று பார்த்த மாதிரி இருக்கணும். இல்லைனா இந்த ஆர்ம் ஹோல் ஒன்று பார்த்த மாதிரி இருக்கணும். இதை மாற்றி கட் பண்ணிடக்கூடாது. இதை இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க கிளாத்தை மடிச்சுட்டு ஸ்கர்ட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். 13 inch. மேலே வந்து தையலுக்கு ஒரு 1/2 inch வச்சு கட் பண்ணிக்கிறேன். கீழ்ப்பக்கம் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு தைச்சிக்கலாம். நெக்கில் சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு கிளாத் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷோல்டர் வித் என்னவோ அதே அளவு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 2.5 inch இருக்கு. அதே அளவுக்கு நம்ம இந்த கிளாத்ல மெஷர் பண்ணிக்கலாம். இந்த பீஸோட லென்த் வந்து நம்ம நெக்கு சுற்றளவை விட 2 மடங்கு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கிளாத் இருக்கு. இதை 3ஆ வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 பீஸ் இருக்கு. ஃப்ரண்ட்டுக்கு 3 பீஸ், பேக்குக்கு 3 பீஸ் வச்சுக்கலாம். இந்த பாடி சுற்றளவு வந்து
13 இன்ச் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 4.25 இன்ச் வரும். அது அப்படியே வந்து சென்டர்லேருந்து வச்சு 4.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கும் சேர்த்து 2 பக்கமும் ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து லைனிங்கையும் வந்து ஸ்ட்ரெயிட் துணியாகவே வச்சு அதுலேயும் வந்து ப்ளீட்ஸ் வச்சு கூட தைக்கலாம். பட் ரொம்ப ஹெவியாக இருக்க மெட்டீரியல் இல்லை நிறைய ப்ளீட்ஸ் வைக்க போகிற ட்ரெஸ்ஸு இல்லைனா வந்து துணி வந்து ரொம்ப கச்சன்னு இருக்க மாதிரி இருக்க மெட்டீரியல் எல்லாம் நம்ம வந்து லைனிங்லேயும் ப்ளீட்ஸ் வைக்காமல் இதே இந்த மாதிரி பார்ட்டாக கட் பண்ணி கரெக்டாக இடுப்பளவுக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இந்த மெயின் மெட்டீரியலில் மட்டும் ப்ளீட்ஸ் கொடுத்து தைச்சா ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது, போட்டுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். பட் இந்த மெட்டீரியலே கம்மியாக இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்கர்ட்டில் ஃப்ராக்கில் ஸ்டிச் பண்ணி பழக்கன்றதுனால நான் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 3 பீஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் மேல் தையலும் போட்டு வச்சுருக்கேன். பாட்டம்லேயும் மடித்து தைச்சிக்கலாம். இந்த ஸ்கர்ட் பீஸை வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணிடலாம். சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சு 2-3 ப்ளீட்ஸ் வச்சு தைச்சிக்கலாம். ராங் சைடில் லைனிங்கை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து எல்லா பக்கத்துலேயும் ஜாயின் பண்ணியாச்சு. பேக் பீஸ்க்கும் லைனிங் அட்டாச் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக எல்லா சைட்லையும் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பாடி பீஸில் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ப்ளீட்ஸை வந்து நெக்கில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டரை அட்டாச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிட்ட ஓவர்லாக் இல்லைன்னா மேலேயும் வந்து சேர்த்து தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துலையும் பேக் சைடில் ஜிப் அட்டாச் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம், அதை கரெக்டாக சென்டரில் மடிச்சுட்டு 2 பக்கத்துலையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் ஈவனாக ஒரே அளவுக்கு வச்சுட்டு பேக் சைடில் இந்த மாதிரி நம்ம ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். ஜிப்பு வந்து மேல் பக்கம் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக நம்ம எங்கே ஜாயின் பண்ணுறோமோ அங்கே வந்து லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் தைச்சிக்கலாம். நான் வந்து நார்மல் மிஷினில் தான் தைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் தையல் வந்து கொஞ்சம் தள்ளி தான் விடும். ரெண்டும் ஈவனாக வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா ஜிப்பை கட் பண்ணிக்கலாம். ஜிப்போட ரன்னர் வெளியில் வந்துடாமல் இருக்கிறதுக்கு கீழ்ப்பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக இங்கே எங்கே தையல் விழுந்திருக்கோ அது மேலேயே வந்து இந்த கிராஸ் பீஸை வச்சு தைச்சிக்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம மேல் பக்கமாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கில் வந்து நாட்காக ரெடி பண்ணிக்கிறேன். 27 இன்ச் லென்த் இருக்குது, 3 இன்ச் அகலம் இருக்குது. இதை மடித்து இந்த ஒரே பீஸை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஸோ தைக்கும் போது ஒன்றா தைச்சிடலாம். இந்த ஓரத்தில் இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து இந்த சைடில் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பிக்கலாம். ஸோ நம்ம 2 பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இது வந்து 7 இன்ச் லென்த்து, 5 இன்ச் அகலம் இருக்குது. இதில் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவு ரெடி பண்ணி இடுப்பில் அட்டாச் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி தைச்சிட்டு திருப்பிட்டு மேல் தையல் போட்டுட்டு இந்த மாதிரி ஊசி நூலில் வந்து சென்டரில் ஜாயின் பண்ணிடலாம். நடுவில் வந்து இந்த பட்டனையும் அட்டாச் பண்ணிடுறேன். சென்டரில் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். மீதி கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து எவ்வளோ ப்ளீட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்தளவு கொடுத்துட்டு பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கிறேன்.
கம்ப்ளீட்டாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஸ்கர்ட்டையும் பாடியும் வந்து அட்டாச் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணி சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.